பார்க்கிறோம். நேற்று நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் ஒரு நெகிழ்ச்சியான கருத்தை தெரிவித்திருந்த மாணவிக்கு தற்போது முதலமைச்சர் பதிலளித்திருக்கிறார். ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்று கவலைப்பட்ட அந்த மாணவி பிரேமாவிற்கு வீடு கட்ட ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முதலமைச்சர் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவினுடைய முக்கியத்துவம். நேற்று தமிழ்நாடு அரசின் சார்பில் கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு என்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் ஏராளமான மாணவிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தாங்க. அதில் தற்போது தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பிரேமா என்கிற மாணவி தன்னுடைய குடும்ப சூழலை மேடையில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தன்னுடைய ஒழுகும் வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம் என்கிற அந்த உணர்வை நேற்று முதலமைச்சர் முன்பு அவர் பேசும்போது தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல எத்தனையோ பேர் எதிர்ப்பையும் மீறி உங்களை படிக்க வைத்த தந்தையிடம் முதல் மாத சம்பளத்தை தந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். உங்கள் கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தென்காசி மாவட்டத்துல பிரேமா என்கிற மாணவிக்கு அந்த மாவட்டத்துல அவருடைய சொந்த வீடு கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான ஆணையை தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைப்பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், இது குறித்த விவரங்களுக்காக.